ஜனநாயகன் ரிலீஸில் மேலும் ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. ஆமாங்க, ஜனவரி 9 பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் இஷ்யூனால பல நாட்கள் தள்ளி போயிருந்தது. கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிருந்த இந்த பிரச்சனை கேவிஎன் ப்ரொடக்ஷன் ரீசெண்டாக கோர்ட் கேஸையும் வித்ட்ரா வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சொன்ன விஷயம், ரீவைசிங் கமிட்டி பார்த்ததுக்கப்புறமா படம் விரைவில் வெளியாயிரும் சொல்லியிருந்தாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லும் போது February 20 படம் ரிலீஸ் ஆகும்னு உறுதியாகவும் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துட்டும் இருந்தாங்க. இந்த சமயத்தில் அந்த டைமில் ரிலீஸ் ஆக வேண்டிய எல்லா தமிழ் படங்களையும் ஒத்தியும் வச்சுருந்தாங்க, ஜனநாயகன் திரைப்படம் வந்துடும் அப்படிங்கிற காரணத்தினால. ஆனால் திடீர்னு ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும்னு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. ரீசெண்டாக பார்க்கும்போது ஜனநாயகன் திரைப்படத்தை கேனடாவில் வாங்கி வெளியிடுற யாக் சினிமாஸ் போட்டிருந்த ஒரு போஸ்ட்டும் வைரல் ஆச்சு. அவங்க வெளியிட்டிருந்த விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, ஏப்ரல் எண்ட் ஆர் மே வரைக்குமே ஜனநாயகன் திரைப்படம் வெளிவராது, அதனால ரீஃபண்ட் வாங்காதவங்க யாராவது இருந்தால் ரீஃபண்ட் வாங்கிக்கோங்கன்னு போட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் அது வைரல் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து எந்த மறுப்பும் தெரிவிக்கல. இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் சென்சார் போர்ட்லேருந்து எந்த ஒரு ரீவைசிங் கமிட்டியும் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ஃபார்ம் பண்ணப்படலை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வரைக்கும் ஃபார்ம் பண்ணப்படலை அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணி அது இன்னும் ஒரு டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ளே எலெக்ஷன் டேட்ஸை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் டேட்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டா அந்த திரைப்படத்தை அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ண முடியாது. இல்லை அவங்களுக்கு அதையும் மீறி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். பட் அதற்கு இப்போ சாத்தியமே இல்லைங்கிறது ரொம்பவே கிளியராக தெரியுது. சோஷியல் மீடியாவில் எல்லாரும் கேட்குற கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, 3 to 5 நாட்கள் எடுக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு எதுக்காக இவ்வளோ தள்ளி போடணும்? பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருந்தாலும் அதை ஏன் அவங்களுடைய சினிமா கெரியரில் காட்டணும்னு பலரும் இதுக்கு எதிராக கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வர நியூஸும் என்னவா இருக்குது அப்படின்னா, மே மாதத்தை தாண்டியும் ஜனநாயகன் திரைப்படம் தள்ளி போகலாம். அந்த திரைப்படம் ஜூன் 22, அதாவது விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வெளியாகும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால அவருடைய பிறந்த நாளுக்கு வெளியிட்டா அது ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் விஜய் அவர்களுடைய 2 படங்கள் ரீரிலீஸும் செய்யப்படுகிறது. ஆல்ரெடி 2024 ரீரிலீஸ் பண்ணப்பட்டு மிகப்பெரிய கலெக்ஷனை குவிச்ச கில்லி திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க Feb 20 ஆல்ரெடி திரைப்படத்தை பொங்கலுக்கே ரீரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த படம் தள்ளி போச்சு. 23 ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறப்போ சில டேரக்டர்ஸோட கோரிக்கையை ஏற்று அந்த படத்தை மீண்டும் தள்ளி வச்சுருந்தாங்க. இப்போது February 27 திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாமே ஜனநாயகன் திரைப்படம் வர வரைக்கும் அவருடைய ரீரிலீஸ் படங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இஷ்யூவை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து ஜனநாயகன் கொடுக்கப்படுற பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.